ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வெரைட்டியான ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திட்டோம். மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், 2 வரமிளகு, 1 பல்லு வெள்ளை பூண்டு, மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்தி, ஒரு துண்டு வெல்லம், இதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடாகவும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வரும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியும் சேர்த்திடலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் மாறி நல்லா சுண்டி வர வரைக்கும் நீங்கள் சிம்மில் போட்டு நல்லா சுண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது பண்ணாங்க ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் பொரி சேர்த்திட்டேன். 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்த முருங்கைக்கீரை தான், அதையும் சேர்த்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்கீரையில் குவான்டிட்டியெல்லாம் மெஷர்மெண்ட்டு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஊற வச்சு நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டாம், ரொம்ப வதவதன்னு போயிடும். நல்லா புழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஒரு கொத்தமல்லி தலையும் சேர்த்து இதுக்கு தேவையான சால்ட் போட்டுட்டேன். இப்போது மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திட்டேன். இதையும் சேர்த்து நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கீரை பொரியல்லாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும். அது மட்டும் இதுக்கு நமக்கு போதுமான அளவுக்காக இருக்கும். அதுவாக உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரொம்ப தண்ணி கொஞ்சம் நல்லா தொளிச்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு இது கிடைக்கும். இப்போ இது வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். கொஞ்சம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதையே நம்ம நல்லா உருண்டு பிடிச்சி நல்லா வடை எப்படி தட்டுறோமோ அந்த மாதிரி தட்டி எடுக்க போகிறோம். உங்களுக்கு உருண்டையாக தான் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் வடை தட்டி எடுக்கிற மாதிரியே தட்டி எடுத்துட்டோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டேன். கொஞ்சம் ஆயில் சூடாகவும் நம்ம இதையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா திருப்பி போடுங்க. அதுக்கப்புறம் எகெயின் மறுக்கவும் நீங்கள் திருப்பி போட்டுருங்க. 2 சைடும் லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதையே வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகி 2 சைடுமே கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதையே வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா நிறைய கொஞ்சம் வெரைட்டி ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பாருங்கள், நம்மளோட முறுமுறு வடை ரெடி ஆயிடுச்சு. இது சட்னிக்குள்ளே போட்டு அப்படி சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. பொரி வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் ஒரு 1 டைமாவது ட்ரை பண்ணி ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து ஃபீட்பேக்கு சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.